வண்டியினுடைய 4 வண்டி ஓட்டுறாங்க கணக்குக்கு. ஆனா ஒரு வண்டி தான் ஓடுது. ஒரு கண்டக்டர் 4 இன்வாய்ஸ் ஒரு நாளைக்கு ஓட்டுறோம். அப்போ 3 வண்டி டீசல் என்ன ஆகுது? ரவுடிசம் அதிகமா இருக்கு. இப்போ நம்மளுடைய தலைவர் ரெக்டவர் சொன்னாரு, நான் இந்துக்களையும் பார்த்து ரொம்ப பயப்படுறேன்னு, மற்ற மதங்களை பார்த்து பயப்படலன்னு. அது மாதிரி நம்ம சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வர பிரச்சனை எவ்வளோ சாதிக்கலாம். நம்ம கிட்ட வர பிரச்சனை தான் பெருசா இருக்கு. முதல்ல தீர்ப்பட்ட இந்த நல்ல தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பணத்தையும் செலவு பண்ணி ஒரு ஆன்மீக நோக்கில் வந்திருக்காங்க. யாரும் எங்க பேர் வாங்கிட்டு இங்க எதுவும் சம்பாதிக்க வரல. உண்மையில எல்லாருமே அவங்களோட சொந்த பாத்திரம் தான் உழைப்புல தான் இங்க போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவோ இல்லை நேரடி தேர்வு மூலமாகவோ நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் தமிழக அரசாங்கமானது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இல்லாமலும் நேரடி போட்டித் தேர்வின் மூலம் இல்லாமலும் ஒப்பந்த முறையிலே ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு ரத்து செய்யப்பட வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம் உடனடியாக பேசி முடிக்கப்பட வேண்டும். கடந்த 20 மாதங்களாக பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணி ஓய்வு பணப்பலன்கள், பிராவிடம் ஃபண்டு, வருங்கால வைப்பு நிதி, அவங்களுடைய கிராஜுவிட்டி போன்ற சலுகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். அதுபோல் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 104 மாதங்களாக அவங்களுடைய அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமல் கிடப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு ஊழியர் பணி நிறைவு பெற்று சென்ற பின்பு அவருக்கு பெற்று வரக்கூடிய அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியம் கணக்கிட்டு வழங்கும் போது அந்த மாதத்தில் எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறதோ அதே அடிப்படையில் வழங்கப்படும். உதாரணமாக தற்போது 50% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. ஆனால் போக்குவரத்து கழகங்களில் ஜூன் மாதம் பணி ஓய்வு வரும்போது ஒரு தொழிலாளிக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவர் ஜூன் மாதம் ஓய்வு பெற்று விட்டார் என்றால் ஜூலை மாதத்திலிருந்து வெறும் 5% அகவிலைப்படி, அதாவது ஒரு தொழிலாளியிடமிருந்து 45% அகவிலைப்படியை இந்த அரசாங்கம் பறித்துக் கொள்கிறது. இப்படி போன்ற மிக கொடுமையான ஒரு நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக பாரதிய தொழிற்சங்க பேரவையினுடைய சார்பாக இந்த தர்ணா போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக மாநில அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி
மாநில அளவில் வேலைநிறுத்தம் செய்யக்கூடிய முடிவை பாரதிய மசூர் சங்கம் முன்னெடுத்து செல்லும் என்பதை இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதிய மசூர் சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர், மேலும் இதில் நிர்வாகிகளாக பேரவையினுடைய பொதுச் செயலாளர், பேரவையினுடைய தலைவர், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சிதம்பரசாமி இருக்கிறாங்க, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு முருகேசன் இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள் எல்லாம் இருக்கு.